லைட்டே தான் வேணுமா அடி பேரழகே டார்ச் லைட் கசக்குமா என்னப்பா கையை இங்க கொடுத்துட்டு பாடியை அங்க வச்சிருக்க. நடுவுல ஒரு டெட் பாடி மறைஞ்சிருக்கு, ஒழுங்கா பாருங்க சார். அரமனைக்குள்ள யாருடா அது அரண்டவன் கண்ணுக்கு தான் பேயிடா கதவடைப்பாது யாருடா உன்னை பயப்பட வைக்கும் வந்து பாருடா காட்டும் உன்னை கேட்கும் வந்து கண்ண உருட்டிட்டு வாருங்க நல்ல தாக்கும் உள்ள பாக்கும் அது நினைச்சத நடத்திட இடம் கேட்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது அரண்மனையில் அமர்கலம். இந்த மூவி வந்து சின்ன வயசுல இருக்கிற குழந்தைங்கள்ல இருந்து சின்ன வயசுல பெரியவங்க வரைக்கும் ரொம்ப 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 ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சிட்டேன். அரண்மனை பார்ட் 3. எஸ், அரண்மனை பாத்திரில இருந்து எல்லாருமே வராங்க. எல்லாரும் வந்தாங்கன்னா தேனாம்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஃபுல்லா டிராபிக் ஆயிடுமே. அவ்வளவு நடிகர் அதை நடிச்சிருப்பாங்களாமா? எல்லாரும் வராங்கன்னா அந்த மூவில இருந்து முக்கியமான இருக்கிறவங்கலாம் வராங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஹோல் டீம் ஆஃப் அரண்மனை பாத்ரி ஆன் தி ஸ்டேஜ். அரண்மனைக்குள்ள யாருடா அது அரண்டவன் கண்ணுக்கு தான் பேயிடா கதவடைப்பாது யாருடா உன்னை பயப்பட வைக்கும் வந்து பாருடா காட்டும் உன்னை கேட்கும் வந்து கண்ண உருட்டிட்டு வாருங்க நல்ல தாக்கும் உள்ள பாக்கும் அது நினைச்சத நடத்திட இடம் கேட்கும். எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா உன் சார்பாகவும் வந்து வணக்கம் தெரிவிச்சுமா. நான் வந்தவனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். நான் பண்ணதை விட நீ பண்ணாதான் அந்த கோவை சார்ல ஃபீல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஷோக்குள்ள போலாமா? ஷோக்குள்ள போலாம். ஓகே சார். சுந்தர்சி சார், நீங்க வந்த உடனே நான் வந்து இதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரியான ஒரு ஹாரர் ஃபிலிம்லாம் வந்து அந்த தியேட்டர்ல பார்த்தா தான் அந்த ஒரு ஃபீல் அந்த சவுண்டோட இருக்கும். ஸோ தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஒரு அரண்மனை கட்டுறதுக்கு அது புரியுங்க சார். எங்க வீட்டில் ஒரு வீடு கட்டினால 10க்கு 10 ரூம் கட்டணும் இருக்கு. எல்லா சொத்தையும் வித்து தான் சார் கட்ட வேண்டியதாகுது. ஆனா நீங்க அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 கட்டிட்டே இருக்கீங்களே, எப்படி அது சார்? எப்படி சார்? புரியுதா? ஏன்னா நான் என்ன நினைச்சிட்டேன், ஓகே நீங்களே பேசி அரை மணி நேரம் முடிச்சிட்டா ஜாலியா. அப்படிலாம் இல்லை சார். இவன்ட்ட விட்டா ஒன்னும் 1 hour பேசுவான். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. மக்கள் தர ஆதரவு வெற்றி, அதான் வந்து என்னோட அடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கான தூண்டுதல் கொடுக்குது. நீங்கள் அரண்மனை 1 எடுக்கும்போது எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. பார்த்தா நிறைய லேடிஸ் குழந்தைகளுக்கு பேய் படம் ஆரர் படம் பிடிக்குது. அப்போ ஏன் நம்மளே ஒன்று எடுத்தா என்ன அப்படின்னு தான் என்னோட ஃபர்ஸ்ட் தாட்டு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு இதுனா பேய் படம்னால என்ன வழக்கமா ஒரு இருட்டு, ஒரு பயந்த மாதிரி சின்ன வீடு, இல்லை ஒரு பாலடைஞ்ச ஒரு வீடு, இல்லை ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு டார்க் ஸ்பேஸ், வர்றவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு கலர்ஃபுல்லாக பெரிய பங்களா, எல்லாம் ஒரு அழகான கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸ், நல்ல வெளிச்சம், இதில் ஒரு பேய் படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? ரிச்சாக என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அதோட விளைவு தான் வந்து அரண்மனை 1. அரண்மனை 2 எடுத்து 2016 வந்துச்சு. கிட்டத்தட்ட 4-5 years ஆயிடுச்சு இப்போ. ஆனால் ஒரு அருமையான நாட்டு எனக்கு அமைஞ்ச போது அரண்மனை 3 எடுக்கிறதுக்கான தூண்டுதல் அமைஞ்சது. அரண்மனை பார்ட் 3யோட டீசர் பார்த்தேன் சார். செட்டு பாகுபலியுடைய பயங்கரமா இருக்கு சார். எப்படி சார் அவ்வளோ பெரிய செட்டு போடுறது? ஒரு ப்ரொடியூசரா பயந்தீங்களா, யோசிச்சிங்களா, இல்லை ஒரு டைரக்டரா என் கதைக்கு இதாண்டா தேவை, எவ்வளோ செலவா நான் இறக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இறக்கிட்டீங்களா? அது மட்டும் சொல்லுங்க சார். இல்லை, அரண்மனைனாலே பார்த்தீங்கன்னா ஆரர் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம் சார். அப்புறம் நல்ல ஹியூமர் எதிர்பார்ப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் எதிர்பார்க்கறது பிரம்மாண்டம். நீங்கள் அரண்மனைனாலே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம் கொடுக்கணும். ஸோ அது வந்து நான் வந்து ப்ரொடியூசருங்கிற ஒரு முகமுடியை தூக்கி ஓரம் வச்சுட்டு டைரக்டராக மட்டும்தான் யோசித்தேன். இந்த படத்துக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது அந்த பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா உங்களை வியக்க வைக்கும். ஆர்யா சார், சர்பேட்டாங்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு ஹியூஜ் சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ அந்த ஃபிலிமை வந்து தொடர்ந்து வந்து இப்போ அரண்மனை 3 வந்து உங்களோடது வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கணும்ல இந்த ஸ்டோரி கேட்கும் போது. அந்த ஸ்பார்க் வந்து என்னவா இருந்துச்சு? ஆக்சுவலாக வந்து நானும் சுந்தர் சார் ஒரு இதுக்கு முன்னாடி சங்கமித்ரான்னு ஒரு படம் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அது 2 years கிட்டத்தட்ட அது ஒர்க் பண்ணோம் 2 பேரும். பட் அது தள்ளி போச்சு. ஸோ ஒரு நாள் சார் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணலாம், ஒரு படம் பேசலான்னு சொல்லி கூப்பிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் போனோன்னே சார் வந்து இந்த மாதிரி அரண்மனை 3 நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சார் நான் சொன்னேன், சார்
தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அரண்மனையில் எந்த பேயும் படம் லைஃப்ல பார்த்ததே கிடையாது. அதான் சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் சார் பேய் படத்தை First உங்களை horror பார்க்க போறோம் நாங்க. நானே ஒன்றும் பார்த்ததில்ல. ஸோ நான் வந்து சாப்பிட்டு சார் எனக்கு பேய் எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது சார் அப்படின்னு அவர் சொன்னார். நானும் அப்படிதான்ப்பா இருந்தேன். அவருக்கும் பயம் ஆக்சுவலாக. அவருக்கும் வந்து பேய்னா கொஞ்சம் பயம். எனக்கு நைட்டில் பேய்னா பயம் சார். சத்தியமா சார் சார் அது விஷயமா உங்ககிட்டயே வந்து நான் பேசலாம்னு இருந்தேன் சார். ஓகே, நீ ½ அவர் பேசுவார். ஸோ அவர் சார் என்ன சொன்னார்னா, பேய் படத்தில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி, உனக்கு தான் இந்த டிப்ஸு. அப்படியா சார்? அவர் என்ன சொன்னார்னா, நீ ஜஸ்ட் சின் டவுன் பண்ணிட்டு கண்ணு நல்லா விரிச்சு பார்த்தா நீ பேய் மாதிரியே இருப்ப அப்படின்னு. ஆஹா அது அவ்வளோதான் அந்த ரியாக்ஷன் அப்படின்னாரு. அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ்னா அரண்மனை 3 தான். ஸோ டெஃபினெட்லி சார் நீங்க சார்பட்டா படத்துக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிங்க சார். 6 பேக்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிட்டீங்க. இப்போ அரண்மனை பார்ட் 3க்காக என்ன சார் ஒர்க் அவுட் பண்ணீங்க? ஆல்ரெடி நீங்க நான் கடவுளே பார்த்தீங்கன்னா தலைகீழ நின்று பயங்கர அகோரமா ஒரு விஷயம் கொடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணீங்களா சார்? நீங்கள் சுந்தர் சார் படத்தில் நடிக்கும்போது அவ்வளோலாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து ஜாலியாக ஓப்பனா சொல்றீங்க. இல்லை நீங்கள் ஜாலியாக அவர் என்ன கேட்குறாரோ அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் அவர் வச்சிருக்கிறார். அதுதான் அவரோட மேஜிக்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினெட்லி அது அவரோட இதுதான். உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் சார். ஹீரோ பத்தி பேசினாதான் நான் கேட்கிறேன். அத நான் தான் கேட்பேன். இருமா நான் தான் கேட்பேமா சார். அரண்மனை பார்ட் 1ல வந்துட்டு ஒரு ஹீரோ, பார்ட் 2ல வந்து வேற ஹீரோ, பார்ட் 3லயும் வேற ஹீரோ. இப்போ பார்ட் 4ல வந்து யார் சார் ஹீரோ? கண்டிப்பா நீங்க எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. இருமா அது யாரா வேணா இருக்கலாமா? அவர் வந்து சுந்தரி சார் மாதிரியே வந்து ஒரு கோட்டு போட்டு இருக்கலாம், உள்ளமா இருக்கலாம், கொஞ்சம் லைட்டா பல்லு கொஞ்சம் எடுப்பா இருக்கலாம். டக்குன்னு சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் காலில் ஊந்து கூட இப்படி கேட்கலாம். அரண்மனை என்ன ஒரு 7-8 வரைக்கும் போலான்னு ஐடியால இருக்கேன். 4ஓட நிறுத்த வச்சிடாதீங்க ஐயா. கை தட்டுறாதீங்கடா, கை தட்டா கன்ஃபார்ம் ஆயிடுடா, உறுதி பண்றாங்கடா. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். நீ அரண்மனை 3 ட்ரைலர் பாத்தியா? பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தேன்? ஒரு பெரிய அரண்மனை பார்த்தேன். சரி. பிரம்மாண்டத்தை பார்த்தேன். சரி. நிறைய கலர்ஃபுல்லா நிறைய ஆர்டிஸ்ட் பார்த்தேன். சரி. ஆர்யா சார் பார்த்தேன். அம்மா ஆனா நான் எதுமா பார்த்தேன்? சுந்தர் சி சாரும் பார்த்தேன். அம்மா அது ஒரு பெரிய ஆலமரம் பார்த்தேன். போனா போது இலவச மாதிரி சொல்றாங்க. சார் ஆமா சார் கேளுங்க. சுந்தர் சி சாரை பார்த்தேன் அப்படி சொல்லல. சுந்தர் சி சாரும் பார்த்தேன். என்ன இது போனா போது சார்? அப்படி இல்ல சார். ஆனா நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? நீ அவங்கள இருமா அநேகமா ஒரு ஜோலுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். ராஷிகண்ணா மேம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சுந்தர் சி சார் அண்ட் ஆர்யா சார் எல்லாமே லைக் ஆல் டுகெதர். ஆர்யா சாரோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபோக்கஸ்ட். அவர் சொல்றாரு இப்போ தட் யூனோ ஹீஸ் ரிட்டன், டைரக்டட், ஹீஸ் ஆக்டட், ஹீஸ் எவ்ரிதிங் ஆன் செட். ஆர் கேப்டன் ஆஃப் ஆர் ஷிப் is Sundar C sir. So I think people have never loved me so much as they've loved me in this. Okay. So thank you. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சுந்தர் சி சார் படம்னால அங்க வந்துட்டு குஷ்பு மேடம் இருக்காங்களோ இல்லையோ, ஆனா நீங்க இருப்பீங்க சார். ஆமா சார். எல்லா படத்தையும் பேய் படம்னாலே அங்க நீங்க வந்துருவீங்க. நீங்க சொல்லுங்க சார், இந்த படத்துல உங்களோட பார்ட் எப்படி இருக்கும்? நீ சொன்ன மாதிரி தான். அதாவது என்னன்னா, சுந்தர் சி வந்து எழுதும்போதே மனோபாலன் எழுதிடுவாரு. அவ்வளோதானே தவிர எழுதிட்டேன்னா நம்மளுக்கு நம்ம கூட யார் நடிக்கிறாங்க என்னங்கிறதுலாம் நான் கவலையே பட மாட்டேன். இட்ஸ் சுந்தர் சி ஃபிலிம், அவ்வளோதான். அவ்வளோதான். எனக்கு அவர் டைரக்டர், அவருக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷல். அதனால நான் அவர் கூப்பிட்ட இடம்லாம் போவேன். எப்போ கூப்பிட்டாலும் நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான். சி சத்யா சார் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் மியூசிக்ங்கிறது வந்து லைக் வேற ஜானர் ஃபிலிமோட ஹாரருக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் மியூசிக் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவு சேலஞ்சிங் வாஸ் திஸ்? சுந்தர் சி சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போதே எனக்கு ஒரு பயம் இருந்தது. ஒரு சீக்கிரமாக கொடுக்க சொல்லுவார், எப்படிடா பண்ண போகிறோம். ஏன்னா மூவி நான் ஃபஸ்ட்டு நான் தான் பார்த்தேன். பார்க்கும்போதே வேற லெவலில் இருந்துச்சு. காமெடி, எமோஷன்ஸ், ஆக்ஷன், எவ்ரிதிங் வந்து ஹாரர் எல்லாமே பயங்கரமாக இருந்தது.
எனக்கு நான் மைண்டில் நினச்சது எப்படினாலும் ஒரு 2 months ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி லாக்டவுன் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் சேஃபர் ஜோனில் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நடந்தது. பர்டிகுலராக இந்த மூவியோட கிளைமேக்ஸ் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸ், அதுக்கு அந்த ஸ்கோரிங்கும் ரொம்ப எபிக் ஸ்கோரிங் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. கிளைமேக்ஸோட சாங்கோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.